ஹாய் கைஸ். இந்த வீடியோ வந்து போன வீடியோவோட செகண்ட் பார்ட். அதாவது லாஸ்டா ரேம பத்தி போட்டிருந்தேன். அதோட பார்ட் 1 லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட் 2 வந்து பாருங்க. இது வந்து DDR4 கம்பேர் பண்ணும்போது அதிக பேண்ட்விட்த், அதிக ஸ்பீட், அதிக எஃபிஷியன்சியோட இருக்கு. அண்ட் பிசிக்கல் ஸ்டோரேஜும் ஜாஸ்தி. அதாவது ஒரு சின்ன மாடியூல்லயே நெறைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணும். அண்ட் பவர் எஃபிஷியன்சியும் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஓவரால் வந்து DDR5ல வந்து DDR4 கம்பேர் பண்ணும்போது நெறைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி இருக்கு. பட் அதுக்கு தக்கன நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஏன்னா DDR5 வந்து ஒரு ரேமே வந்து சிங்கிள் 4 ஜிபி ரேமே வந்து 16,000 வருதுன்னு நான் நெனைக்கிறேன். அதனால உங்களோட பட்ஜெட் அண்ட் இது தக்கன வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் நார்மலா வந்து ஒரு மதர் போர்டு வந்து 30,000 மினிமம் வந்து 7,000 கிடைக்கும். பட் மேக்ஸிமம் வந்து உங்களோட சிப்செட் அதாவது நீங்க AMD யூஸ் பண்றீங்களா? இல்ல Intel யூஸ் பண்றீங்களா? Ryzenல வந்து இந்த சீரிஸ்க்கு வந்து இந்த மதர் போர்டு அப்படின்றதுலாம் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் Intelல வந்து i9க்கு வந்து ஒரு தனி போர்டு அண்ட் 13த் ஜெனரேஷன் லேட்டஸ்ட்டா வந்ததுக்கு வந்து புதுசா எல்லாமே கம்ப்ளீட்டா புதுசா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரேம் கிட் வந்து DDR5 சப்போர்ட் இருந்தாலுமே, உங்களோட மதர் போர்ட் காஸ்ட்டே வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு பிசி நீங்க பில்ட் பண்றீங்கன்னாவே, அதாவது ஹேக்கிங்ன்னு வந்துட்டா கூட உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து உங்களுக்கு கிராபிக்ஸு, ரேம், சிபியூ அண்ட் ப்ராசஸிங் பவர் வந்து நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். அ பேசிக்கா வந்து ஒரு i5 மினிமமா வந்து i5 அதுக்கப்புறம் எவ்வளோ இருந்தாலும் அது உங்க இஷ்டம் தான். நீங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும். ரேம் வந்து மினிமம் வந்து 4 ஜிபி. ஆனா ரெக்கமெண்ட் பண்றதே நான் வந்து மினிமம் 16 ஜிபி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்க விர்ச்சுவல் மிஷின்ஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் ரன் பண்ணும்போது 8 ஜிபின்றது வந்து சில சமயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஸோ நான் மினிமமா வந்து 4 ஜிபி அண்ட் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம். ரெக்கமெண்டட்ன்னு சொல்லும்போது 8 ஜிபி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்க மோர் ஓவர் வந்து நெறைய பண்ணும்போது உங்களுக்கு இதா இருக்கும். கிராபிக்ஸ் வந்து மினிமமே உங்களோட Intel UHD கிராபிக்ஸோ இல்ல AMDயோட கிராபிக்ஸே போதும். இன்பில்ட் கிராபிக்ஸே போதும். APUவா இருந்தா. ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் APUனா என்ன அப்டின்ட்டு. அதாவது உங்களோட CPUலயே கிராபிக்ஸும் வந்து இன்பில்ட்டா வந்துரும். கிராபிக்ஸ் கார்டு இன்பில்ட்டா வந்துரும். அதான் APU. ஆக்ஸலரேட்டட் ப்ராசஸிங் யூனிட் அப்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ, இதெல்லாம் வந்து நீங்க பார்த்து தான் ஒரு பிசிய வந்து பில்ட் பண்ணணும். அண்ட் எஸ்எஸ்டிஸ் அண்ட் ஹார்ட் டிஸ்க். லாங் டைமான டேட்டாஸ வந்து நீங்க ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்றதே நல்லது. ஏன்னா எஸ்எஸ்டிஸ் வந்து சீக்கிரமா வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி ஆக்சஸ் பண்ற விஷயங்கள் வந்து நீங்க எஸ்எஸ்டிலயும் ரொம்ப லாங் டைமா தேவைப்படுற விஷயங்கள வந்து நீங்க ஹார்ட் டிஸ்க்லயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயுமே வந்து நெறைய ப்ராசஸ் அண்ட் விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து என்னால கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ, நான் இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கணும்ன்றத வந்து ரேம பத்தி கத்துக்கணுன்ற விஷயங்கள இங்க போட்டுருக்கிறேன். அண்ட் மெமரின்னு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் சொன்னேன்ல. ஆ கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். இப்ப சர்வர்னா அதுக்கு வந்து தனியா வந்து ஸ்டோரேஜ் டிவைஸஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுங்க. அதாவது உங்க ஹார்ட் டிஸ்க்ல வந்து ஓஎஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே வந்து ஒண்ணா ஆக்குறீங்கல்ல. ஸோ அதுக்கு RAID, ASCII இந்த மாரி நெறைய வந்து விஷயங்கள் இருக்கு. அத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் நான் ஓஎஸ் பத்தி இன்னும் நான் சொல்ல ஆரம்பிக்கல. ஸோ ஓஎஸ் பத்தி சொல்லும்போது அத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏன்னா சைபர் செக்யூரிட்டின்னு வந்துட்டா ஓஎஸ் பத்தியும் சொல்லுவேன், நெட்வொர்க்கிங் பத்தியும் சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதுல கவர் பண்ணுவேன். இது வந்து நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது தான், உங்களால வந்து அத வந்து இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்ப வந்து கன்டென்ட்ல வந்து கன்டின்யூ பண்றேன். இதுல நான் என்ன கவர் பண்ணல அப்டின்னா, எப்படி வந்து மெமரி அப்கிரேட வந்து நீங்க பண்ணணும். இப்ப வந்து உங்கள்ட்ட 4 ஜிபி ரேம் தான் இருக்கலாம். நீங்க 8 ஜிபி போடலாமா? வேணாமா? அத வந்து சிங்கிள் சேனலா? டபுள் சேனலா? அதாவது ஒரு ஸ்லாட் மட்டும் போட்டீங்கன்னா, அது சிங்கிள் சேனல். இன்னொன்னு வந்து டபுள் சேனல்ன்னு சொல்லுவாங்க. 2 ஸ்லாட். அதாவது 8 ஜிபி ரேம வந்து ஒரேடியா போடுறதுக்கும், 2 4 ஜிபி ரேமா போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா, இந்த 2ஆ போடும்போது உங்களோட ப்ராசஸ் வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா இருக்கும். சிங்கிளா போடுறத விட. அண்ட் அதையும் வந்து நீங்க கரெக்ட்டான காம்பினேஷன்ல போணும். சில சமயம் வந்து ஒரு 8 ஜிபி ரேம், 4 ஜிபி ரேம் போடலாம். பட் உங்க மதர் போர்ட் சப்போர்ட் பண்ணி மோர் ஆர் லெஸ் ஒரே ஃப்ரீக்வன்சில ரன் ஆகணும். இது 1600னா இன்னொரு ரேம் 1600ல இருந்தா மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. சில சமயம் இது ப்ராப்ளமா கூட முடியும். உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து 8 ஜிபி வச்சிருப்பாங்க. 4 ஜிபி போட்டா 12 ஜிபி ரேம் மாரி வரும். ஆ என் ஃப்ரெண்ட்ஸே கூட சில பேர் வந்து அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ரேம் போட்டுக்கலாம். ரேம் மட்டும் தான் இல்ல, சிபியூ அண்ட் எல்லாமே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும்போதே வந்து உங்களோட தேவைக்கு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா, ப்ராசஸரோட கிரேடுன்றது வந்து டிஃபர் ஆகும். ஜிபியூஸோட காஸ்ட் அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க தான் சூஸ் பண்ணணும். கேமிங்க்கு தனி, இந்த மாரி நெறைய எல்லா விஷயத்துக்கும் தனியா இருக்கு. ஸோ, ரேம், ஸ்டோரேஜ், போர்ட்ஸ் மெயினா நீங்க போர்ட்ஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா ஒரு HDMI போர்ட். அதாவது HDMI போர்ட்னா ஒண்ணும் இல்ல. உங்க மானிட்டர்ல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு காலத்துல VGAன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த கேபிள் மூலியமா தான் வந்து அந்த போர்ட்ன்னு ஒண்ணு VGA போர்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த VGA போர்ட்ல இந்த கேபிள கனெக்ட் பண்ணிட்டு, இத வந்து
அந்த மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட டிஸ்ப்ளே வந்து அங்க வரும். அதாவது வீடியோ கிராபிக்ஸ் அரேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து HDMI அதாவது ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா, இதுலயே இன்பில்ட்டா உங்களால ஆடியோவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் VGAல அதெல்லாம் பண்ண முடியாது. அடுத்தது ஆடியோ கார்ட்ஸ்ல வந்து ஆடியோ அதாவது இதே வந்து மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். இதோட வந்து இந்த கன்டென்ட்ஸ வந்து ஸ்டாப் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். ஈத்தர்நெட் போர்ட்னா RJ45 போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தான் உங்களோட ஈத்தர்நெட் கேபிள். அதாவது நீங்க வைஃபை ரவுட்டர் இருக்குன்னா, அதுல வந்து ஒரு கேபிள் மாரி இருக்கும். அது மூலியமா அந்த இன்டர்நெட் வரும். இதெல்லாம் கேட்டுருப்பீங்க. அடுத்தது வந்து வேற என்ன இருக்கும்னா, இப்ப இருக்கிற லேப்டாப்ஸ்ல வந்து தண்டர்போல்ட் அதாவது டைப் சி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சில ஃபோன்ஸ்ல வந்து அந்த பின் இருக்கும்ல, அந்த பின்ன வந்து இங்க தண்டர்போல்ட்ன்னு குடுப்பாங்க. இந்த தண்டர்போல்ட் எதுக்குன்னா, எக்ஸ்டர்னலா கிராபிக்ஸ் கார்டு வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும்னு நெனைச்சீங்கன்னா, டாக்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிராபிக்ஸ் கார்ட அதுல கனெக்ட் பண்ணிட்டு, இந்த தண்டர்போல்ட் கேபிள் மூலியமா உங்களோட கிராபிக்ஸ் கார்ட வந்து நீங்க வந்து இங்க சிஸ்டம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, எக்ஸ்டர்னல்ல டிஸ்ப்ளே கனெக்ட் பண்றது, இல்ல இந்த மாரி விஷயம் கூட இந்த டைப் சி மூலியமா பண்ண முடியும். அப்புறம் என்னோட லேப்டாப்ல வந்து மினி டிஸ்ப்ளே போர்ட், இந்த தண்டர்போல்ட், ஒரு 3 USB போர்ட்ஸ், பிளஸ் ஒரு ஈத்தர்நெட் போர்ட் அண்ட் ஒரு ஆடியோ ஜாக், ஒரு இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் தான் இருக்கு. அண்ட் உங்களோட பிசிலயுமே வந்து நீங்க சூஸ் பண்ற அந்த ஸ்லாட்ஸ் பொறுத்து உங்க PCIe ஸ்லாட்ஸ் அண்ட் PCI எக்ஸ்பிரஸ் ஸ்லாட்ஸ் வந்து வரும். இதெல்லாம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் ஒரு பிசிய வந்து பில்ட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான பட்ஜெட் இதெல்லாம் பார்த்து அண்ட் ஃபைனலா நீங்க வந்து இந்த இந்த விஷயங்கள் வந்து எனக்கு தேவைப்படுன்றதுக்கு வந்து இது பண்ணணும். அண்ட் பை RAM வந்து வேற என்ன சிங்கிள் சேனல், டபுள் சேனல் சொல்ட்டேன். காம்பபிலிட்டி சொல்ட்டேன். அடுத்தது வந்து ஓவர் கிளாக்கிங். ஓவர் கிளாக்கிங்னா ஃபர்ஸ்ட் வீடியோலயே வந்து சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்க தனித்தனியா ரிசர்ச் பண்ணுங்க ஒவ்வொரு டாபிக்கையும். அப்புறம் RAMல ப்ராப்ளம் இருந்தா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அதாவது மெமரியில ப்ராப்ளம் இருந்தா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அண்ட் ஒரு RAMோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கத்துக்கோங்க. ஐ மீன் அத பத்தி படிச்சுக்கோங்க. அடுத்தது மெமரி டைமிங்ஸ். அண்ட் ஏன் வந்து DDR5 வந்து பெட்டரா இருக்குன்றதுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து இங்க இருக்கு. சொன்ன மாரியே பேண்ட்விட்த் நெறைய பேண்ட்விட்த் இருக்கும். அதோட கிளாக் ஸ்பீட் வந்து ஜாஸ்தி. அதாவது ஃப்ரீக்வன்சியும் ஜாஸ்தியா இருக்கும். இதுவும் ஜாஸ்தியா இருக்கும். உங்களால 64 ஜிபி வரைக்கும் DDR5ல வந்து யூஸ் பண்ண முடியும். DDR4ல வந்து மோஸ்ட்லி 16 ஜிபி வரைக்கும் தான் கிட் இருக்கு. அதாவது RAM வந்து கிட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 4 ஜிபி கிட் 2 இருந்ததுன்னா, அது வந்து 8 ஜிபி. ஒரு சிங்கிள் சிங்கிள் கிட் வாங்குறதுக்கும், டபுள் 2 கிட் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதோட ஃப்ரீக்வன்சி வைஸும் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அண்ட் உங்க பெர்ஃபார்மன்ஸும் வந்து அத வச்சு டிபெண்ட் ஆகும். ஸோ உங்க காம்போனன்ட்ஸ்லாம் வைஸா சூஸ் பண்ணுங்க. பேசிக்கா நீங்க இன்டர்நெட்ல வந்து ஹவ் டூ பில்ட் அ பிசின்னு போட்டாலே அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதான் வந்து அதுல வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு பிசி பில்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஸ்பெக்குக்கு தகுந்த மாரி லேப்டாப். அண்ட் ஒன் மோர் திங் சொல்லணும்னு நெனச்சேன். ஒரு டெஸ்க்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணும்போது லேப்டாப்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க டெஸ்க்டாப் போறது நல்லது. பட் உங்களுக்கு நம்ம லேப்டாப் வரதே வந்து காம்பேக்டிபிலிட்டி அண்ட் வந்து நம்ம நெறைய இடத்துக்கு கொண்டுட்டு போலாம். அண்ட் பிபிடிஸ் அண்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பேட்டரி இந்த மாரி விஷயத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு லேப்டாப்ன்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதாவது நீங்க கேட்கிற பெர்ஃபார்மன்ஸ் உங்க லேப்டாப் குடுத்து அது உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டாவும் இருந்ததுன்னா, அந்த லேப்டாப் வந்து நீங்க தாராளமா வாங்கலாம். இல்லன்னா, இந்த லேப்டாப் வாங்குற விலைக்கு நீங்க இத விட நல்ல பல மடங்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு நல்ல பிசிய பில்ட் பண்ண முடியும். ஏன்னா, என்னோட லேப்டாப் வந்து நான் வாங்கிட்டேன். நல்லா தான் இருக்கு. பட் இப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு டெஸ்க்டாப் பில்ட் பண்ணியிருக்கலாமோ! இத விட இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும் அப்டின்ட்டு. பட் இங்க வந்து இன்னொரு இதுவும் இருக்கு. மேக்ன்றது வந்து ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட்ங்க. அதாவது ஆப்பிளோட கான்செப்ட்டே வந்து டிஃபரண்ட்டு. நீங்க விண்டோஸ் பிசிஸ்ல வந்து கேம் விளையாடலாம். பட் அவங்க வந்து புரொடக்டிவிட்டினாவே வந்து மேக்ல வந்து விண்டோஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் மேக் யூசர் கிடையாது. பட் மேக் யூஸ் பண்றவங்க வந்து நெறைய பார்த்துருக்கேன். இத கம்பேர் பண்ணும்போது அதுல வந்து இன்னும் செம்மையா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கங்க. மேக்ன்னு போயிட்டீங்கனாலுமே இதே மாரி. ஆனா ஒரு சின்ன சிக்கல் மேக்ல. உங்களால வந்து பில்ட் பண்ண முடியாது. பில்ட் பண்ணணும்னாலே நீங்க வந்து அந்த காம்போனன்ட்ஸ் வந்து தேடி புடிச்சு அதுக்கு ஈக்குவலான காம்போனன்ட் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு மேக்கோட ஓஎஸ்ல வந்து நீங்க ரன் பண்ண போறீங்கன்னா, முன்னாடி ரன் பண்ண முடியும். இன்டெல் வச்சே வந்து மேக் ரன் பண்ண முடியும். பட் இப்ப என்னன்னா அவங்களோட ஓன் M1 சிப் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ என்ன பிரச்சனைன்னா, விண்டோஸ் வந்து உங்களால அங்க ரன் பண்ண முடியாது. அப்படியே ரன் பண்ணாலும் ஒரு வெர்ச்சுவல் மிஷின்ஸோ இல்ல இந்த மாரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். என்னடா ராம்ன்னு ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ போறான்னு நெனைக்காதீங்க. இந்த கன்டென்ட்ட வந்து இன்னையோட ஸ்டாப் பண்றேன். அடுத்த கன்டென்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் எஸ்எஸ்டி பத்தி நீங்களே வந்து ரிசர்ச் பண்ணி பாருங்க. என்னென்ன டைப்ஸ் இருக்கு? எஸ்எஸ்டில வந்து எத்தன வந்து கிடைக்கும்? அதாவது எப்படி வந்து ஒரு எஸ்எஸ்டி வாங்கணும்? எப்படி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்? எப்படி வந்து போர்ட்ஸ வந்து கனெக்ட் பண்ணணும்? எப்படி எஸ்எம்பிஎஸ் வாங்கணும்? பவர் சப்ளைக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து வேற என்ன தேவைப்பட முடியும்? ஜிபியூனா என்னன்னு பாருங்க. ஜிபியூல வந்து என்ன ஜிபியூ உங்களுக்கு தேவைப்படும்? சிபியூ வந்து என்ன சிபியூ வேணும்? எப்படி வந்து லிக்விட் கூலிங் பண்ணலாம்? இந்த மாரி விஷயங்களும் பாருங்க. ஏன்னா சிபியூ இல்ல காம்போனன்ட்ஸ் வந்து ஹீட் ஆகும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெறைய குறையும்.
ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து பாருங்க. சரி, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டரோட மெமரி பத்தி பேசினேன். டைப்ஸ் ஆஃப் மெமரி பத்தி பேசினேன். அப்புறம் ரேம பத்தி பேசினேன். டைப்ஸ் ஆஃப் ரேம் பத்தி பேசினேன். அதுல இருக்க ஃபியூச்சர்ஸ் பத்தி பேசினோம். காம்போனன்ட்ஸ் பத்தி பேசினோம். ஃப்ரீக்வன்சி பத்தி பேசினோம். எது எஃபிஷியன்ட், எந்த டைப் ஆஃப் ரேம் வந்து எஃபிஷியன்ட் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான பட்ஜெட் அந்த மாரி விஷயங்களும் வந்து இதுல வந்து நீங்க வந்து ரேம் வந்து ஏத்துறீங்களோ, ஐ மீன் ரேம் வந்து அப்கிரேட் பண்றீங்களோ, இல்ல வந்து புதுசா வாங்குறீங்களோ, உங்களுக்கு தேவையான மாரி நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சில ஃபேக்டர்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர் சப்போர்ட் இருக்கா? உங்களால வந்து லாங் டைம் யூஸ் பண்ண முடியுமா? எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்படி செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் அது வந்து எஃபிஷியன்ட்டா வரும். அதனால இந்த வீடியோல வந்து அது மட்டும் கவர் பண்ணல. பேசிக்கா வந்து ஒரு கம்ப்யூட்டரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அப்படி ஏதாவது விஷயம் தனியா டவுட்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்றேன். அத பத்தி தனியா வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. அண்ட் இந்த வீடியோவோட கன்டென்ட்ஸ்லாம் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.